எல்லாருமே வெளியில சும்மா ஒன்னா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனாவசியமா என் ரூம்குள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன். ஓடிப்போ போடி போடி. அவளே என் பொண்ணு ரூமுக்கு நீ போன நடக்கிறதுக்கு கால் இருக்காதடி உனக்கு. எடு கையை. கையை எடுக்கலன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கையெடு. எடுக்க கையை. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அவளை நோக அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டியே. இன்னும் சொல்ல போனா அக்கா இந்த வீட்டை விட்டு போனது உனக்கு உள்ளுக்குள்ள குளுன்னு இருக்கும். ஆமா, உனக்கு மட்டும் அப்படி ரொம்ப கவலை பாரு. அதான் அவங்க போன உடனே பின்னாடியே போயிட்ட. இந்தா, என்னப்பா பண்ற? படிக்கிறேன். சரி, அம்மா கிட்ட போய் அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லு. போ. அம்மா, அத்தை வந்திருக்காங்க. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? அண்ணி, என்னாச்சு அண்ணி? நானும் சில விஷயங்கள்ல உன்ன மாதிரி ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் சாந்தி. அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? என்னைக்கு நம்ம வீட்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? என்னாச்சு சொல்லுங்க. சாந்தி, என்ன சொன்னாலும் அந்த வீட்ல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நகை விஷயமா அண்ணி? அந்த உமா எப்பவுமே வளர்மதி வைஜெயந்தி கூட தான் இருப்பா. அவங்க சொல்றதுதான் கேட்டு நடக்கிறா. ஆனா சொத்து நகை விஷயம்னு வரும்போது ஆளுக்கு அவங்க சுயநலத்தை தான் அவங்க பாக்குறாங்க. வைஜெயந்தி ஒண்ணு பேசுறா, வளர்மதி ஒண்ணு பேசுறா. ஆக மொத்தத்துல யாருக்குமே அந்த வீட்ல ஒத்துமை கிடையாது சாந்தி. எல்லாருமே வெளியில சும்மா ஒன்னா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன குறை சொல்றதுல மட்டும் கரெக்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அத்தை நகை எங்களுக்கு தான் சேரணும், அத சமமா எல்லாருக்குமே பிரிக்கணும்னு பேசுறாங்க. நீயே சொல்லு, நான் யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறது? நயமா பேசினா அங்க ஏத்துக்கிற மனநிலைமை யாருக்குமே கிடையாது. அன்னைக்கே நான் எல்லா நகையும் கொடுத்திருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப ஏதோ வேற ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு இதை மறந்துட்டேன். இப்ப பார்த்தா இது பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணி, நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அவங்க பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு பட்டா உமாக்கு கொடுங்க, இல்லனா சொத்துல தானே பங்கு கேக்குறா. அதோட சேர்த்து இதை கொடுக்கலான்னு பட்டா அதோட அப்படியே கொடுத்துருங்க. இப்போதைக்கு எனக்கு ஒண்ணுமே தோணல சாந்தி. இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் சாந்தி, ஒரு 2 நாளைக்கு நான் உன் வீட்டுல தங்கிக்கலாமா? என்ன அண்ணி இது? இது உங்க வீடு அண்ணி. தாராளமா எத்தனை நாள் வேணா தங்கிக்கோங்க அண்ணி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியா போயிடும். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க 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 அண்ணி. ஓய் அத்தை தூங்க போறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. என்ன சாந்தி? நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. பெட்ஷீட் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் கதவை சாத்திடுறேன். சரி சரி.
நீ யாரு? நீ யாரு என்ன கேக்குறதுக்கு? நான் இந்த வீட்டு மருமக. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது எங்க அக்காவோட ரூம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னது? இது உங்க அக்காவோட ரூமா? இங்க என்ன எழுதியமா ஒட்டிருக்கு? எங்கன்னு காட்டு பார்க்கலாம். இல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களா? முறையா பங்கு பிரிச்சு எல்லார் கைக்கும் வர வரைக்கும் இது எல்லாருக்கும் சொந்தமான விஷயம். ஓஹோ, அப்படியா? இருங்க வர. அம்மா 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 அம்மா. என்ன கவிதா? அந்த வைஜெயந்தி அக்கா ரூம்ல எதை தேடிட்டு இருக்காமா? அட்டிஸ் இருப்பல. எதுக்கு என் பொண்ணு ரூமுக்கு போனாவ? ஏய் என்னடி? என்ன நினைச்சின்னு கிடக்குற உன் மனசுல? என்ன நாளைக்கு நாள் உன் கொழுப்பு ஏறினே போதா? எதுக்கு நீ தேவையில்லாம என் பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வர? யாரு? நான் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கேனா? உங்க பொண்ணுதான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அந்த நகை? எங்க இருக்கு? எங்க வச்சுட்டு போனாங்க உங்க பொண்ணு? ஏன் இப்ப எதுக்கு அத நீ கேக்குற? ஏன் மொத்தமா சுருட்டிக்கலாம்னு நினைக்கிறியா? அலையாதடி. ஏன் இந்த வீட்டுக்கு நானும் தானே மருமக. என்கிட்ட என்ன தப்பு? ஆமா ஆமா, இந்த வீட்டுக்கு நாங்களும் மருமக தான். எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த நகையை நாங்களும் வச்சுக்கலாம். பேச்சு. அந்த மீனாட்சிக்கு ஜால்ரா அடிச்சு உனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா அவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நகைக்கு போய் இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? ஏச்சி வாய் மூடு. இங்க பார், அந்த நகை என் கைக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அந்த உமா கைக்கு அந்த நகை போக கூடாதாமா. அந்த ஆளை தாஜா பண்ணி, அதான் என் புருஷன், அவன் கிட்ட போய் தாஜா பண்ணி அந்த ஏக்ஸில்ஸ வாங்கி போடுறதுக்கு என்ன பாடுபட்டா. அவகிட்ட தூக்கி குடுத்துருவானா? குடுக்க விடுவாளா இந்த ஆனந்தி? இத விட்டுரு வேணா. அப்போ நகையெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கா? இருடி, இப்ப போறேன். எங்க போறா இவ? ஏய் போடி ஆண்டி, போடி போடி. எங்க போற? அம்மா பாருங்கம்மா. ஏய் ஏய், மரியாதை அந்த நகையை கொடு, இல்ல நடக்கிறதே வேற. சொல்லி வாய் மூடு. எனக்கு ஒண்ணு உன்ன மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. எதை செஞ்சாலும் பகிரங்கமா செய்வா இந்த ஆனந்தி. என்னச்சி இபார், அந்த நகையை ஒளிச்சு வச்சு கேவலமா சண்டை போடுற புத்தி எனக்கு இல்ல உன்ன மாதிரி. அனாவசியமா என் ரூம்குள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன். ஓடிப்போ போடி. ஏச்சி போடி. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்துட்டா. என்னம்மா ஆனந்தி, என்னாச்சு? ஐயா இந்த குச்சின் குச்சின் பாருத பாரு. வச்சிருக்கா. எங்க இருக்கு அந்த நகை? எங்க இருக்கு? ஏய் என்ன ஆட்டம் ரொம்ப ஓவரதான் போயின்னு கிடக்குது. இந்த பாரு, என் பொண்ணு நகையெல்லாம் பத்திரமா தான் வச்சுன்னு கிடப்பா. எனக்கு அவ எங்க வச்சிருக்கானே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் வச்சுக்க, அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓஹோ அப்படியா? இருங்க, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏய் அவளே, என் பொண்ணு ரூமுக்கு நீ போன நடக்கிறதுக்கு கால் இருக்காதடி உனக்கு. எடு கையை. கையை எடுக்கலனா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கையெடு. எடுங்க கையை. என்னங்க பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டி? இங்க பாருங்க, உங்க அம்மா நகையில உங்க அண்ணி எங்க வச்சிருக்காங்கன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னு வெச்சுக்கோங்க. ஏண்டி மனுஷனை போட்டு சாகடிக்கிற? எப்ப பார்த்தாலும் பணம் சொத்து இத தவிர வேற பேச்சே இல்லையா உனக்கு? காலையில தானே அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணா, அது பத்தாதா உனக்கு? போ உள்ள, போடி உள்ள. மனுஷனை சாகடிச்சுக்கிட்டு. அதான் அவளுக்கு தெரிஞ்ச வேலைய. வேற என்ன இருக்குது? அண்ணியங்க இன்னும் வரல மாமா. எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னும் வரலையா? ஒருவேளை உங்க அப்பா அப்பாக்கா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்லப்பா, வீட்டு சாவி என்கிட்ட தானே இருக்குது. அந்த மனுஷன் ஆஸ்பத்திரியில் தானே கிடக்குறாரு. எங்க போயிருப்பாங்க? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் பாருப்பா, எங்க போனானே தெரியலையே. அம்மா போன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வேணாம்மா, சனிய பிசாசு பாரு. நகை நகன் பேயா அழிஞ்சு திருந்தாது. அதெல்லாம் திருந்தவே திருந்தாது. சரி, எங்கம்மா போயிருப்பா மீனாட்சி? வருத்தப்படாதீங்கம்மா.
அண்ணி எந்திரிச்சிட்டிங்களா? என்னங்க காஃபி குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி. எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம்? கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா தூங்கினேன். ஒரு வகையில நீ இருக்கிற மாதிரி பட்டும் படாம இருந்துட்டா பிரச்சனையே இல்லைன்னு தோணுது. பாரு, வீடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. ஆனா அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சத்தம். அண்ணி, இந்த வீடு இப்பதான் கொஞ்ச நாளா இப்படி இருக்கு. அதுவும் கடவுள் புண்ணியத்துல தான். அதுவும் அந்த ஆளோட புத்தி தெளிவா இருக்கிறதுனால. இல்லனா இங்க நடக்கிற கூத்து உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா நீங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு அண்ணி. கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அங்கதான் வருவேன். ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல பிரச்சனைன்னு நீங்க இங்க வந்து இருக்கீங்க. எப்படி இருந்த வீடுல அண்ணி, யார் கண்ணு பட்டுச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? உன்னால மட்டும் எப்படி சாந்தி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? உமா மாதிரி எதையும் எதிர்பார்க்காம, சரவணன் மாதிரி யோசிக்காம எப்படி நீ இப்படி இருக்க? அண்ணி, எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் வாழ்க்கை. அண்ணி, இப்ப உங்களையே எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு உங்களால நிம்மதியா இருக்க முடியலையே தவிர, உங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறதுனால தானே உங்களால நிம்மதியா இருக்க முடியுது. இதை யோசிச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அண்ணி. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல எனக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அம்மா வந்து உனக்கு நல்லது, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கல்யாணம் பண்ணதுனால வந்த பிரச்சனையெல்லாம் என்னால சமாளிக்க முடிஞ்சது. நீ ஏன் சாந்தி எதையுமே கேட்காம, எதை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சிட்ட? நம்பிக்கைதான் அண்ணி. அம்மா, அண்ணன், அண்ணி இவங்க எல்லாரும் மேல இருக்கிற நம்பிக்கைதான். நமக்கு நல்லது தானே செய்ய போறாங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரு அப்படி இப்படி இருந்தாலும் அடிப்படையில கொஞ்சம் நல்லவர் தான். நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல அண்ணி. இந்த காலத்துல அப்படியா இருக்கு? என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க, என்னென்ன எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க. அதனாலதான் அண்ணி பிரச்சனையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்ததுனாலதான் என்னால இதெல்லாத்தையும் சமாளிச்சு வர முடிஞ்சது. இப்ப கூட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அண்ணி. எனக்கு என் பிள்ளைங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க படிச்சு ஆளானா போதும் தான் இருக்கேன். அண்ணி, இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அண்ணி. சத்தியமா சொல்றேன் அண்ணி, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் அண்ணி காரணம். நீங்க நினைச்சிருந்தா இந்த எல்லா சொத்தையுமே உங்க பேருக்கு மாத்தி இருக்கலாம். ஆனா அப்படி நீங்க எதுவுமே செய்யாம உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியதை கூட விட்டு கொடுத்து பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க. உங்களை பார்க்கும்போது நான்லாம் எந்த மூளைக்கு அண்ணி. நிஜமா சொல்றேன் சாந்தி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா உங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனசை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. உன் மனசுக்கு உன் பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுக்கு மேல என்ன நீ வேணும்? நல்லவங்க வாழ்த்துனா நிச்சயமா நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க மனசார என் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணாலே அவங்க 2 பேருமே நல்லா இருப்பாங்க.
சரிங்க அண்ணி, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன சாந்தி இது? என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்க? இதை பாரு, ரொம்ப கஷ்டப்படாத. உனக்கு எது சுலபமோ அதை செய். இல்ல அண்ணி, நாங்க அங்க வந்தா எங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து செய்றீங்க. சொல்லுங்க அண்ணி, என்ன வேணும்? நான் செஞ்சு தரேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா. அண்ணி, நான் அம்மா எனக்கு சப்பாத்தி வேணும். டேய் சும்மா இருடா. ஏய், அவனை எதுக்கு அதட்டுற? எனக்கு என்னமோ சப்பாத்தி தான் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நீ அதையே செய். வா, நானும் ஹெல்ப் பண்றேன். அண்ணி வேண்டாம், நீங்க கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாது. நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுறேன். நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சரியா? சரிங்க மேடம். சரி. வாங்க 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 வாங்க. ஆமா, ஐஷு எங்க? அவ சரியான சோம்பேறியத்தை தூங்கிட்டு. ஐயோ, உன் தங்கச்சி தானே சோம்பேறின்னு சொல்லலாமா? சப்பாத்தி கேட்டல்ல, அம்மா செஞ்சு தருவாங்க. நீ போய் அது வரைக்கும் விளையாடு. ஓகேயா? ஓடு ஓடு ஓடு. அம்மா, மாமா என்னாச்சு மாமா? அப்பா, ஏன்பா என் பொண்ணு பாத்தியாப்பா? இல்லம்மா, அண்ணி எங்கேயுமே இல்ல. நான் கூட ஒரு வேகத்துல கடை பக்கம் போயிருப்பாங்களோன்னு கடையில போய் பார்த்தேன். அங்கேயும் வரலையாம். கோயில்லாம் கூட போய் தேடி பார்த்தேன். அங்கேயும் காணுமா. என் பொண்ணு எங்க போனானே தெரியலையே. சண்டாளிங்க பாவிங்க அது இதுன்னு பேசி மனசு கலைச்சு வெளியில போக வச்சுட்டாளுங்களே. அம்மா இங்க பாருங்கம்மா, அக்கா எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கலாம். சொல்லு கவிதா. அக்கா நீங்க யாருங்க உங்க பொண்ணை விரட்டி விட்டது? நீ தாண்டி பாவி. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அவளை நோகடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியாடி? அப்படிலாம் உங்க பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. போன வேகத்துல திரும்பி வருவாங்க பாருங்க. ஆமாமா, உனக்கு என்ன கவலை? இன்னும் சொல்ல போனா அக்கா இந்த வீட்டை விட்டு போனது உனக்கு உள்ளுக்குள்ள குளு 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 குளுன்னு இருக்கும். ஆமா, உனக்கு மட்டும் அப்படி ரொம்ப கவலை பாரு. அதான் அவங்க போன உடனே பின்னாடியே போயிட்ட. சீ, வாய் மூடு. சீப்ப, நீ இங்க தானே குத்துக்கல் மாதிரி நகைக்காக சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுனா உருகுறாங்க அப்படியே எல்லாருமே. உனக்கே அக்கறை இல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு அக்கறை? இங்க பாரு, வாய் மூடு. நீ எடி பேசிட்டு இருக்க? பேசவே நீ பேசாத. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் தம்பி, மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாப்போமா? அவர்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாப்பா. வேண்டாமா, அவசரப்பட்டு அண்ணனுக்கு சொல்ல வேண்டாம். நாமளே பார்த்துக்கலாமா. இருங்க, சாந்தியக்காவுக்கு ஃபோன் பண்ணி அங்க வந்திருக்காங்களான்னு கேட்போம். கேளுப்பா கொஞ்சம். ஐயோ கடவுளே. லைன் கிடைக்க மாட்டேங்குதுமா. ஐயோ கொஞ்சம் பாருப்பா. இருங்கம்மா, வைரவ மாமாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிப்பா. ஐயோ. ஹலோ மாமா, நான் தான். ஒன்றும் இல்லை மாமா, மீனாட்சி நீ அங்கே எதுவும் வந்திருக்காங்களா? அப்படியா? சரி மாமா, சரி மாமா. சாந்தி அக்காவுக்கு ஃபோன் போட்டேன், ரீச் ஆகல. அப்படியா? ஓ சரி மாமா, வைக்கிறேன். என்னப்பா, என்ன சொன்னா? மாமா ஏதோ வேலை விஷயமா சேலம் வரைக்கும் போயிருக்காராம். அண்ணி அங்கே போன மாதிரி தெரியலம்மா. அவரும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாராம், ரீச் ஆகலைன்னு சொன்னாருமா. ஐயோ ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. தம்பி, நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? போய் தேடி பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. அவர்லாம் எங்கேயும் வர மாட்டாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அவரை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய் வைஜெயந்தி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், பேசாம உள்ள போ. கவனம் இருங்க, நீங்க புரியாம பேச. போ உள்ள. இப்படியே தொலைஞ்சு போங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அண்ணி அப்படிலாம் எங்கேயும் போயிட மாட்டாங்க. நான் காலையில போய் அண்ணி எங்க இருந்தாலும் தேடி கூட்டு வந்துடுறேன். ஆமாமா, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. நீங்க போங்க மாமா.
கவலைப்படாதீங்கம்மா, கண்டுபிடிச்சிடலாமா? இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் போனது இல்லையே. ஐயோ, மாப்பிள்ளை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, எப்படி சொல்றீங்க?